வேதாஸ்வரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல சிவபுராணம் பார்த்துட்டே வந்தோம். அதுக்குரிய விளக்கங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் மாறுதலா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வேற ஒரு டாபிக்ல பேசலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கோவிலுக்கு போகும்போது நம்ம என்ன தவறுகள் செய்யாம இருக்கணும், எதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிருக்கோம். முதல்ல நம்ம கோவிலுக்கு எதுக்கு போறோம்? நம்ம மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், கவலைகள் இதெல்லாம் போகணும். யார்கிட்ட போய் முறையிடுவோம்? நம்ம மனுஷங்க கிட்ட மாத்தி மாத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அது பிரச்சனை பெருசாய் வந்துட்டே தான் போகும். நாம எது சொன்னாலும் கேட்டுக்கிற ஒரே ஒரு என்னன்னா தெய்வம் தான். அப்போ அங்க போனா நம்முடைய மனக்கவலை நீங்கும் அப்படின்னா அங்க போகும் பொழுது நாம எப்படி இருக்கணும்? நிறைய பேரு மனக்கவலையோடு கோவிலுக்குள்ள போகும் பொழுது ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப பல வருஷம் கழிச்சு ஒரு பார்த்த நபர் வராருன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆதியில இருந்து அந்த வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசிடுவாங்க. அதற்கான இடம் கிடையாது கோவில். இப்படி நம்ம பேசுறதுனால நமக்கும் இல்லை, சாமி நிம்மதியா கும்பிடணும்னு வரக்கூடிய மத்தவங்களுக்கும் பிரச்சனை. அப்படியே நீங்க ஒருத்தர் அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும்னா ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்க, அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம், அப்புறமா பேசலாம் அவங்ககிட்ட. எங்கும் யாரும் எங்கும் போயிட போறது கிடையாது. உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுல முதல் விஷயம் இது. அடுத்ததா நம்ம கோவில்ல இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் நிறைய கூட்டம் நிரம்பி வழியுது. காரணம், மக்கள் கிட்ட பக்தி நிறைய வந்துருச்சு அப்படிதான் சொல்லணும். ஏதோ கவலைகள் நிறைய இருக்கு அப்படி கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா அது தீர்றதுக்கு தான் நம்ம கோவிலுக்கு போறோம். அங்க போய் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சொல்லிட்டு வரணும்னு நினைக்கிறோம். அங்க போனா பிரச்சனை தீரும்னு நினைக்கிறோம் இல்லையா? உண்மைதான். அப்போ அந்த கோவில்ல நிறைய கூட்டம் நிரம்பி வழியும் பொழுது மன அமைதியோட அந்த இடத்துல நம்மளால ஒருமித்து சாமி கும்பிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எழதான் செய்யுது. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உள்ள போயிட்டு அதனுடைய ஆற்றல் முழுமையா நம்ம வாங்கணும். வாங்க முடியல, ஏன்னா நம்மளால உள்ள போய் கோவில்ல உள்ள போயிட்டு நம்ம சாமியை தரிசனம் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம். அப்போ அங்க இருந்து அந்த கோபுர கலசத்தை நம்ம இரு கைகள் குவித்து வணங்கணும். வணங்கிட்டு அங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நம்மளோட கண்களை மூடி உள்ள எந்த சுவாமி இருக்கோ அந்த சுவாமியுடைய திருவுருவத்தை மனதுல நினைச்சு தியானம் இருக்கலாம். கோவில்ல அந்த எனர்ஜி மொத்தமா வான்காந்த ஆற்றல் மொத்தமா உள்வாங்கப்பட்டு அந்த இடமே அந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ல தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம தியானம் பழகும்பொழுது கண்டிப்பா அந்த எனர்ஜி நமக்கு உள்வாங்கப்படும். முடிஞ்சா லைன்ல நின்று கண்டிப்பா தரிசனம் செய்யலாம். முடியாதவர்களுக்காக நான் சொல்றேன். இல்ல என்னால லைன்ல நின்று தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னா லைன்ல நிற்கும் போது நாம யாரும் தொண பேசாம அமைதியா நிக்கணும். அந்த ஒரு சில நேரங்கள், நிமிடங்கள் மட்டும் நம்ம இருக்க முடியல அந்த மாதிரி அமைதியான, அப்புறம் எப்படி நம்ம மனசுக்குள்ள அமைதி வரும்? எப்படி கவலை போகும்? எப்படி பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும்? அப்போ லைன்ல நிற்கும் பொழுது ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம அமைதியை கடைபிடிச்சு நான் முந்தியா நீ முந்தியான்னு முந்தி அடிச்சுட்டு போகாம ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ரொம்ப அமைதியாகவும் இறை சிந்தனையிலேயும் நம்ம போகணும். இப்படியே போனோம்னா லைன் சீக்கிரமா மூவ் ஆகும். சீக்கிரமா நம்ம சுவாமி தரிசனம் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம், நமக்கு பின்னாடி ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க லைன்ல. நமக்கு சுவாமி கருவறை முன்னாடி நம்ம நின்றுட்டோம். 2 கைகளை குவிச்சு சுவாமியை வணங்க ஆரம்பிச்சிட்டோம். வணங்கும் பொழுது மொத்தமா சாமிக்கு நேரா நீ
நின்று வணங்காம ஓரமா நின்று வணங்கணும். இப்ப நிறைய பேர் நம்ம உணர்ச்சி மிகுதியால நம்ம என்னென்னமோ செய்யறோம். போய் நேரம் சாமிக்கு நேரம் போய் நின்னுக்கிறது, பின்னாடி எங்கேயோ இருந்து வர்றாங்க, அங்க சாமி முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் கூட நம்மளால நிக்க முடியறதில்ல. நிறைய ஜனம் இருக்கிறதுனால நம்ம வேகமா நகர சொல்லிடுவாங்க. அப்ப எங்கேயோ இருந்து பின்னாடி நிற்கக்கூடியவங்க அந்த சுவாமியோட முகத்தை அங்க இருந்தே தியானிச்சுக்கிட்டே வரலாம் இல்லையா, பார்த்துக்கிட்டே. அப்படித்தானே நாம வந்திருப்போம். அப்போ நம்ம ஒதுங்கி நின்று நம்ம சுவாமியை வணங்கும் பொழுது நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்களும் சுவாமியை நல்லா தரிசனம் செய்வாங்க, நாமும் நல்லா தரிசனம் செய்யலாம். கோவிலுக்கு போகும்பொழுது இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேச்சுக்கள், நிறைய வழக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் நிறைய கொட்டி கிடந்தாலும் நம்முடைய மனசுக்கு ஏத்தபடி ஒரு சில விஷயங்களை பொதுவா நம்ம கடைபிடித்தா தான் நமக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது. இந்த விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து சிவபுராணம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வேற மாதிரி வீடியோ இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா. அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஒரு சில வீடியோக்கள் இது போல பார்த்துட்டு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்பிகையினுடைய பாடல்கள் தொகுப்பு தொடர்ந்து நாம அடுத்ததா நம்ம வீடியோல நம்ம சேனல்ல கொடுக்க இருக்கோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இன்னைக்கு கோவில நாம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச என்னுடைய மனசுக்கு பட்ட ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.